Hi friends, welcome to Premier Lifestyle, my YouTube channel. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாங்க எல்லாம் இங்க நல்லா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால தங்கங்களா உங்க எல்லாருக்கும் என்னோட heartfelt thank you and thank you for all your encouragement. So நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் உங்களோட அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த ஒரு இதெல்லாம் வந்து priceless. So please know that I really appreciate you all. Okay, இப்போ வந்து இந்த வீடியோல நான் என்ன பேச போறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது மெயினா வந்து யூஎஸ்ல இருந்தவங்க எல்லாம் எனக்கு ஒரு சில இமெயில்ஸ் வந்திருந்தது, பிளஸ் கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து ஏன் பிள்ளைங்களை வந்து பிரைவேட் ஸ்கூல் அனுப்புறீங்க, யூஎஸ்ல தான் நல்ல பப்ளிக் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. நல்ல பப்ளிக் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. நாங்க ஏன் எங்க பிள்ளைங்களை வந்து பிரைவேட் கேத்தலிக் ஸ்கூல் அனுப்பணும் அப்படின்னாக்க, எங்களுக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் காம்போனன்ட், ஃபெய்த் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா எங்க லைஃப்ல எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்குமே அந்த ஒரு ஃபெய்த் தான் வந்து எங்களுக்கு ஒரு காமனாலிட்டியா இருந்தது. பிளஸ் எங்க வீட்டுக்காரரோட ஃபேமிலி வந்து அவங்க யாருமே வந்து பப்ளிக் ஸ்கூல் போகல. எங்க மச்சாண்டாருங்க, நாத்தனாருங்க, எங்க மாமனார் மாமியார், அவங்க 10 பிள்ளைங்களையுமே பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து ஆண்ட்ரூ வந்ததுனால அவரும் காலேஜ் வரைக்குமே வந்து அவர் படிச்சதும் வந்து பிரைவேட் கேத்தலிக்ல தான் படிச்சாரு. ஸோ அதனால எங்க பிள்ளைங்கள நாங்க படிக்க வச்சோம், வேற எந்த ரீசனும் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் வந்து இது சரி அது சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து பிரைவேட் ஸ்கூலை பத்தி மாத்திரம் நான் என்ன இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே தங்கங்களா, இப்ப வந்து என் பிள்ளைங்களை கேத்தலிக் ஸ்கூல் அனுப்புனதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ் பாத்திரலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, இது வந்து பயங்கர பிரைசி, நல்ல காசு. 9th 10th 11th 12th கிரேடு ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு $12,225. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸியா இருக்கும். பேரண்ட்ஸ் கண்டிப்பா வி ஹாவ் டு மேக் சாக்ரிஃபைஸ். இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஸ்கூல் பஸ் கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பஸ் இருக்கு, இருந்தாலும் அது வந்து வருஷத்துக்கு $800 நம்ம அதுக்கு தனியா கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ் இல்லாம பஸ் ஃபீஸ் தனியா கட்டணும். அப்புறம் வந்து லஞ்ச் கொடுப்பாங்க, ஆனா லஞ்ச் வந்து ஃப்ரீ கிடையாது, லஞ்சுக்கும் நம்ம பே பண்ணணும். அந்த மாதிரி. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவர்சிட்டியே கிடையாது. என் பிள்ளைங்க இருக்கிற ஸ்கூல்ல சுத்தமா டிவர்சிட்டி கிடையாது. இது பிரைமரிலி வந்து ஒயிட் கம்யூனிட்டி, ரொம்ப டிவர்சிட்டியே கிடையாதுங்க. அது என் பொண்ணு 8வது வரைக்கும் அவ ஒருத்தி தான் வந்து மிக்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து இது வந்து டிவர்சிட்டி இல்லாம இருந்துச்சு. அதாவது இப்ப பாப்பா வந்து மிக்ஸ்டு பொண்ணு இல்லையா, அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவ 4வது 5வதுலாம் படிக்கும்போது அவளுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் there were time that I felt that she was trying to find her place. ஆனா வந்து அது வந்து அவளை நல்ல ஸ்ட்ராங்கா இதானுச்சு. she became really a strong person. ஒரு நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு தெளிவான ஒரு என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்றதுல அந்த ஒரு இதுவும் அது கொடுத்துச்சு. பட் வந்து she was trying to find her place. அது ஒண்ணு. அப்புறம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பிள்ளைங்க குறும்பு பண்ணா உடனே ஃபோன் கால் வந்துடும். பேரண்டல் வாலண்டியரிங் நிறைய பண்ணணும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ். ப்ரோஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுல வந்து நிறைய ப்ரோஸ் இருக்கு. என்ன ப்ரோஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நல்ல டிசிப்ளின். அப்புறம் வந்துட்டு யூனிஃபார்ம், கண்டிப்பா யூனிஃபார்ம் போடணும். காதுல வந்து 1 இன்ச்சுக்கு மேல கம்மல் தொங்கக்கூடாது. அப்புறம் பாய்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல ஹேர் கட் பண்ணியிருக்கணும். ரொம்ப நீளமா அந்த மாதிரி இந்த ஜடை இந்த கொண்டையெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் போக முடியாது. பசங்க காது குத்தி இருக்க முடியாது. இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில இடத்துல. ஆனா வந்து இங்க அப்படி இருக்க முடியாது. அப்புறம் செல்போன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்ங்க என்கரேஜ் பண்ணுவாங்க எடுத்துட்டு வர சொல்லி. பட் ஆனா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாரும் போனை வச்சிடணும் கீழே. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின். அப்புறம் இந்த பாத்ரூம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ரெஸ்ட் ரூம் போறது, அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து சும்மா எல்லாரும் கூட்டமெல்லாம் போக முடியாது.
ஒரு ஸ்டாலில் வந்து ஒரு 2 பிள்ளைங்க அப்படி போகலாம். பட் ஆனால் அது பயங்கரமாக வாட்ச் பண்ணுவாங்க, என்ன நடக்குது என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீக்லி வந்து ட்வைஸ் பூசை இருக்கும், சில்ட்ரன் பூசை, ஸ்கூல் மேஸ் இருக்கும். பேரண்ட்ஸும் போகலாம், பட் இப்போ வந்து அந்த கோவிட் சுச்சுவேஷன்னால நான் நோபடி இஸ் அலவுட் டு கோ, பட் ஜஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர். ஸோ அதனால பிள்ளைங்க வந்து ஃபெய்த்தை பற்றி நல்லா கற்றுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் கேத்தலிக் ஸ்கூலில் ஒரு 2 சிஸ்டருங்க இருக்கிறாங்க, ஒரு 3 சாமியாருங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தியாலஜி வந்து மேஜராக அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. ரெண்டாவது பிள்ளைங்க வந்து இப்போ நம்மள மாதிரி பயந்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது, ஒன்று சொல்கிறது, இதெல்லாம் வந்து பயப்பட மாட்டாங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்க நல்லா வெளிப்படையாக சொல்லுவாங்க. பிள்ளைங்க வந்து இந்த எஜுகேஷன், அதாவது அப்ரோப்ரியேட் டச்சிங், அப்ரோப்ரியேட் டாக்கிங், அந்த மாதிரி எல்லாம் வந்து 4th கிரேட்லேருந்தே ஆரம்பிப்பாங்க. இப்போ பொட்ட பிள்ளைங்களுக்கு பாடி சேஞ்சஸ் இருக்கும், அதை பற்றி எல்லாம் ஸ்கூலில் டீச் பண்ணிடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும் ஒரு சில சமயத்தில். நம்ம நினைப்போம் பிள்ளைங்களை பார்த்துட்டு, ஓ இந்த வயசில் இவ்வளோ தெரியுது அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. பட் தே ஆர் மேட் அவேர் ஆஃப் திங்ஸ். இட் இஸ் ஹேப்பனிங் இன் தம். தே ஆர் வெரி மச் மேட் அவேர் ஆஃப் திங்ஸ். ஸோ அது ஒரு இது. இதனால அதுங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணணும், என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தெளிவான எண்ணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது தெளிவான இதை வந்து டீச் பண்ணாலும் இதை வந்து ஃபெய்த் பேஸ்டாக தான் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் சும்மா அப்படியே டீச் பண்ணிட்டு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. எப்படின்னாக்கா இப்போ வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தருவாங்க. இதில் ரிலீஜியஸ் ரீசனை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு பப்ளிக் ஸ்கூலில் கண்டிப்பாக கிடையாது. ஒரு கான்ஷியன்ஸாக, அதாவது ஒரு ரிலீஜியஸ் கான்ஷியன்ஸாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து சயின்டிஸ்ட், நான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன், இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க வந்து கடவுளையே நம்ப மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து சயின்டிஸ்ட் வாட் தே வில் சே இஸ், சயின்டிஸ்ட் வந்து கடவுள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வியும் பட்டிருக்கேன். பார்த்ததை விட நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து ஐம் ஸோ லக்கி, ஸோ லக்கி. என் பிள்ளைங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் ரிலீஜன் இது ரெண்டுமே தே ஹெல்ப் ஈச் அதர், பட் ஆனால் அது 2 வேற வேற சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கடவுள்னு நம்மளுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத என் பிள்ளைங்க வந்து ரொம்ப அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். பட் எனக்கு வந்து இந்த ஒரு ஃபெய்த் காம்போனன்ட் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் பப்ளிக் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக டீச் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஷெல்டர்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்போஸ் கிடையாது இவங்களுக்கு, கொஞ்சம் ஷெல்டர்டாக தான் இருப்பாங்க கம்பேரிங் டு அதர் கிட்ஸ். தே ஆர் வெரி லிட்டில் பிட் ஷெல்டர்ட். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் ஸ்கூலில் பாப்பா தம்பி இவங்கெல்லாம் போகிற ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். பாப்பாவுக்கெல்லாம் இப்போ வந்து தம்பிக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான், டல்லாக இருக்கான் அப்படின்னா உடனே டீச்சருங்க கூப்பிட்டு பேசுவாங்க. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டீச்சர்கிட்ட போய் பேசலாம். ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பியூட்டி என்னன்னா, எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸு, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே முக்கால்வாசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்கள்லாம் ஒரே பேரிஷில் இருப்போம். ஸோ பிள்ளைங்க வந்து டீச்சர்கிட்ட ஷேர் பண்ணும்போது டீச்சருங்க வந்து ஒரு ஒரு ஈவினிங் போல் நம்மளை கூப்பிட்டு, ஹே திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் ஹேப்பனிங் அட் ஹோம், இஸ் தர் எனி திங் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் அப்படின்லாம் கேட்பாங்க. பிள்ளைங்க ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, ஏன் தூங்கலியா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து மற்ற செட்டிங்கில் கிடைக்குமா என்னன்றது எனக்கு தெரியாது. எனக்கு கண்டிப்பாக கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, வரவும் வராது. ஸோ அதனால் ஜஸ்ட் இன்கேஸ் வேறு யாராவது பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஆர் ப்ரைவேட் கிறிஸ்டியன் ஸ்கூலில் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஐ ஹைலி என்கரேஜ் யூ டு டூ. But it doesn't mean public school, there are public schools are not good or anything. There are very good public schools.
But I don't think இந்த ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் ஆர் இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் செட்டிங்கில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த். இப்போ பாப்பா கிளாஸ்லலாம் ஒரு 16 to 20 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க பப்ளிக், ப்ரைவேட் ஸ்கூலில். பட் பப்ளிக் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் அதிகம் பப்ளிக் செட்டிங்கில். அப்புறமா வந்து நம்ம பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து வீட்லேயா இருந்தாலும் சரி அங்கேயா இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப அதை வாட்ச் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான், இதெல்லாம் தான் ஒரு டிஃப்ரென்ஸு. இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிபடி சென்டிங் த கிட்ஸ் டு private Christian school, if you are able to do, please do it for your kids. You will be so happy in the future. அப்படியே உங்களால் முடியல அப்படின்னா 8th வரைக்குமாவது உங்கள் குழந்தைங்கள வந்து இது ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சுருங்க. ஸோ தட் தே ஹாவ் த குட் ஃபெய்த் ஃபவுண்டேஷன் ஆஸ் அ கிறிஸ்டியன். நான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஃபெய்த் இருக்குது இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் ஒரு கிறிஸ்டியன் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்கிறேன். பட் ஆனால் வந்து நல்ல பப்ளிக் ஸ்கூலும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து என் பொண்ணுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம். I just wanted to know what my children feel too. So I'm like an audience too, like you all. இப்போதான் நான் வந்து நீங்கெல்லாம் இப்படி கொஸ்டின் கேட்கறதுனால இப்போ என் பிள்ளைங்க கிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த யூடியூப் மூலமா எனக்கே என் பிள்ளைங்க கிட்ட இதெல்லாம் கொஸ்டின் கேட்கணும். ஓகே, ஐம் கோயிங் டு ஆஸ்க் மை கிட்ஸ் டு, ஓகே லெட்ஸ் நோ வாட் தே வில் சே. அந்த மாதிரி எனக்கும் நிறைய தெரிய வருது. அதனால எனக்கே ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்போ பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் யூடியூப் ஐ எம் ஸ்டார்டிங் டு கொஸ்டின் மை கிட்ஸ் அண்ட் ஐ எம் நோயிங் வாட் தே திங்க். இன்னும் குழந்தைங்களை பற்றி இன்னும் ஐ எம் லேர்னிங் மோர் அபவுட் தம். I'm learning more of what they think about their parents, and so that makes me so happy. இது வந்து நீங்க இல்லாம எனக்கு கண்டிப்பா இந்த இது கிடைச்சிருக்காது. Thank you for all your questions. Okay, இப்போ வாங்க பாப்பா என்ன சொல்றா அப்படின்றத பார்க்கலாம். Okay friends, here is my daughter, and I asked her to talk about the private Catholic school that we sent her since she was like a 4.5. And my kids have no experience with public schools at all. So I'm just asking my daughter to, tell me and you guys about what she feels and what is the difference and how it benefited her and what are the components that was very beneficial to her. So here she goes. Okay, so first I'm going to start out with it really solidified my faith, because I think if I went to a public school, I wouldn't be as strong in my beliefs as a Catholic, as going in a private school, as I do in private Catholic school as I do now, because a lot of the time, like, all of our teachers can talk to us about religion, whereas in public schools, teachers can't talk about religion, as far as I'm aware. And especially in science, it really helped me with being able to realize that, okay, so the Bible and science don't contradict each other, they support each other. For example, Thomas Aquinas, he talked about having an unmoved mover, and I believe my science teacher told me in science it's proven that there has to have been one unmoved mover that started every motion, because every action has an equal opposite reaction. So something has to have started something that can't be affected by anything. And in school we learned that is God. God is that unmoved mover, as Thomas Aquinas proved. His teachings are really, really, and his studies are super interesting if you want to look into him, Thomas Aquinas. Another thing that I really liked is uniforms, which in my class especially, that is a very controversial subject, but I really think uniforms are helpful, especially for younger ages, because it teaches there's a certain way you dress for certain things. Like, for example, going to school wearing uniforms, we're kind of forced to dress up a little more professionally. So it kind of teaches, like, okay, you dress a certain way when you're in the workplace, you dress compared to like working, how you dress in a club or at a party, and like you dress a certain way in an interview. And like even for like
days we have to go to mass for school. The teachers in an elementary school are required to wear like the button-up polo shirts, and like the girls are required to wear our skirts. And we're supposed to just dress up a little nicer than we would on a regular day. So again, that kind of shows like the importance of like dressing and like how you present yourself in different situations, which I really think was very helpful, especially for my younger years. So another thing that I really like about private Catholic school is, I don't know what it is in other countries, but especially in the US and like pop culture and society, religious brothers and sisters are like portrayed as very unapproachable, cold, kind of creepy people that you don't really want to get close with, like especially in movies and stuff. But going to private Catholic school, I do have some teachers who are brothers and like Dominican brothers, maybe a Dominican sister who substitutes. And like, they're really fun, interesting people. Like sister, she's kind of strict, but like if you listen and follow the rules, she's a really interesting person to talk to. And sisters meaning, you mean the Catholic nuns, yes. Right? Okay. Sorry, I meant Catholic nuns and priests. And we have an opportunity to like talk to the chaplains, which are the priests that minister to the students at the school. And we have the opportunity to be like part of discernment group, which I was a part of last year before COVID kind of took out that club. But I really liked that group, and women's group. We have the opportunity to really talk about our faith. I realize that like these people are approachable and they want to talk to me and they really want to help me become a better person. So now I definitely think that changed my interaction with other, even with my own parish priest and deacons, and with other priests from other parishes. Okay, and there's one downside that I found going to Catholic school, private Catholic school, is there's not that much diversity, especially in belief. Because I remember when I went to a medicine and healthcare camp last summer at Northwestern University in Chicago, and I realized, like, wow, there's so many other different beliefs and religions and backgrounds, whereas going to my school that I go to right now, everyone has basically the same beliefs, essentially. We all have the same foundation, at least, even though some people may have chosen a different form of Christianity, or maybe even chose not to believe anymore. Everyone kind of has that same foundation. Whereas, like, when I went to NSLC, I learned that I like met people who were Hindu, Muslim, and any other religion you can think of. Like, it was incredible to see what other people believed and how strong they were in their beliefs. It definitely opened my eyes to how other people live, and how I knew Christianity wasn't the only religion, obviously. There's so many other religions. But it really opened my eyes to like the diversity and how beautiful that it is to have so many different people with so many different beliefs come together in one place just based on one interest, an interest in the healthcare field, and we're all teenagers. And we can all just be united despite the differences and the diversity there is. And I just really loved learning about other people's backgrounds and other people's beliefs. It was just such a wonderful experience, and I will never forget it. So at the school I go to, I don't really get that diversity, and it's something that I find really important. Being a mixed kid, the school I go to is primarily white, so I remember when I was younger, I struggled a little bit because I didn't know any other mixed kids. And I remember being like, especially when the girls started learning makeup, I got really frustrated because everyone learned off of creators with fair skin. My skin, it's not dark, but it's not fair either. So I remember getting really frustrated because all these girls could have all these pretty colors on their eyes, but it wouldn't look the same on my skin. So that's just one thing that I remember being really frustrated with, going to a school that doesn't have that much diversity. But again, that doesn't outweigh so much good that I've learned and experienced from going to private Catholic school. So I'm very grateful for the school that I've gone to, and I
thank mom and dad for giving me everything that I have because I wouldn't be where I am without them at all. பாப்பாவை விட்டா அப்படி பேசிக்கிட்டே இருப்பா. அவள் சட்டையிலே எழுதிருந்துச்சுல்ல டிபேட் டீமில் இருந்தான், அதனால அவள் நல்லா பேசுவா. ஸோ எனிவே இந்த வீடியோ பார்த்ததுன்னா உங்களுக்கு ஒரு பிடி கிட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தங்கங்களா, உங்களுக்கு இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் என் பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பினேன், இப்போ பாப்பாவோட அந்த இது என்ன அப்படின்லாம் நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு என் பிள்ளைங்க 3க்குமே ஒரு தெளிவான ஒரு இது வந்தது இந்த ஃபெய்த் பேஸ்டுனால. பாப்பாவும் சரி, தம்பியும் சரி, 3 பிள்ளைங்களுமே சரி, ஒரு இந்த ரிலீஜனை விட அந்த ரிலீஜன் பெருசு, இப்படி இருக்கிறத விட இப்படி பெருசு அப்படின்னு எப்பயுமே பேச மாட்டாங்க. நான் அந்த மாதிரி பேசி பார்த்ததே இல்லை. நான் தான் பெருசு, நீ தான் பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக என் பிள்ளைங்களுக்கு இந்த ஃபெய்த்னால தான் வந்ததுன்னு என்னோட ஒரு இது. ஸோ இப்போ இந்த இது இப்போ யூஎஸில் இருக்க பேரண்ட்ஸ் யாராவது உங்கள் குழந்தைங்கள இஃப் யூ ஆர் சென்டிங் தம் டு ப்ரைவேட் ஸ்கூல், ப்ளீஸ் நோ தட் யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். அதனால நீங்கள் ஆனால் ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில கேதரிங்லாம் போகும்போது நம்மளை கேட்பாங்க, ஏன் உங்கள் பிள்ளைங்கள why are you sending them to private school, there are so many other public schools that are very good, this and that. அதெல்லாம் நல்லாவே கேட்பாங்க. அந்த கஷ்டம் எனக்கு தெரியும், ஏன்னா அதை நானும் கேட்டிருக்கேன், என்னையும் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் there is difference, கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். So that's all I can say. And if you can do it, just do it. And தைரியமா செய்யலாம். ஆனால் but as a parent you have to make a lot of sacrifices. So இதுதான் நான் சொல்ல விரும்புறது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் please email me, and I will see you all in the next video. Until then, be well, stay well, and enjoy. Bye.